இப்ப காலத்துல வாசல்ல தள்ளு வண்டியில பொருட்களை வைத்து தள்ளிட்டு வந்து விற்பனை செய்வாங்க. நம்ம போய் வாங்குவோம். இன்னைக்கு நீங்க ஒரு ஷாப்பிங் மால் போனீங்கன்னா, நீங்க விருப்பப்பட்டதை எடுத்துக்கலாம்னு அந்த தள்ளு வண்டிய ட்ராலி நம்ம கையில குடுத்துட்டாங்க. நாம தள்ளிக்கிட்டே போய் வேணுங்கிறத வி கேன் பிக். எல்லாம் மாறி இருக்கிறது. உணவு பழக்கவழக்கம் மாறிவிட்டது. நடை, உடை, பாவனை மாறிவிட்டது. மக்களினுடைய அன்றாடம் மாறிவிட்டது. இந்த நொடி முதல் தமிழ்நாடு என்ற மாநிலத்தினுடைய கல்வியும் மாறுகிறது. மக்களை நோக்கி நகர்கிறது, மாணவர்களை நோக்கி நகர்கிறது என்பதை மிகுந்த வாஞ்சையோடு சொல்லிக் கொள்கிறேன். அப்ப என்ன மாறுது? இனிமேல் தமிழ்நாட்டினுடைய கல்வி என்பது அரசு பள்ளிகளில் குழந்தை மைய கல்வியாக மாறுகிறது. குழந்தைகளை மையப்படுத்திய கல்வி, குழந்தைகளுக்கான கல்வி, குழந்தைகளை சேர்த்து அனைத்து குழந்தைகளையும் ஈர்க்கக்கூடிய கல்வி, அனைவருக்குமான கல்வி, ஆரோக்கியமான கல்வியாக இது மாறுகிறது. இனிமேல் இது குழந்தை மைய கல்வி. இப்ப நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது எனக்கும் கணித வகுப்புக்கும் ஒரு பெரிய போரே நடக்கும். உங்க எல்லாருக்கும் தெரியும், சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு மெல்ல கற்கும் குழந்தை, தன் வேகத்தில் கற்கும் குழந்தை, லேர்னிங் ஆன் இஸ் ஓன் பேஸ். அப்ப நிறைய கேள்வி கேட்பேன். 1+1 is equal to 2 அப்படின்னா ஏன் அப்படிமே அடிதான் விழும். ஏன்னா நாங்க படித்த காலகட்டத்தில் சிறை கைதிகளை விட அதிகமாக அடி வாங்கினவன் நான். எல்லாத்துக்கும் அடிப்பாங்க. வீட்டில் போர் அடிச்சா கூட என்னை கூப்பிட்டு கொண்டாரு அடிச்சுட்டு விட்டுருவாங்க. அப்போ எனக்கு பதிலே கிடைக்கல. அப்போ கணிதத்தை புரிந்து கொள்வதற்கு எனக்கு மிகுந்த சிரமமாக இருந்தது. ஆனால் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய கமிட்டியில் இரவு பகலாக வேலை பார்த்து நம்முடைய கல்வியாளர்கள் இதை எப்படி மாற்றிருக்கோம்னா, இனி கதைகளின் வழியே கணிதம். ஒவ்வொரு கணித வகுப்பும் ஒரு கதை சொல்லல் முறையில் நடக்க போகிறது. கதைகளின் வழியே கணிதம் கற்றுக் கொடுக்கப்பட இருக்கிறது. இதுதான் குழந்தை மைய கல்வி. அப்ப அந்த குழந்தைகளுக்கு வெறுமனே நம்பர்ஸ், வேரியபிள்ஸ் இப்படி அறிமுகப்படுத்தாம ஒரு கதையாக கற்றுத்தருகிற பொழுது, என்னிடம் எத்தனை பலூன்கள் உள்ளன, ஹவு மெனி டாய்ஸ் போன்ற தலைப்புகளையே கதைகளை சார்ந்த தலைப்பாக வைத்து இந்த கதைகளின் வழியே கணிதம் கற்றுத்தருகிற பொழுது, கசப்பான ஒரு மருந்தை சின்ன வயசுல நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு இனிப்புல சேர்த்து வச்சு அப்படி கொடுத்துருவாங்க. மருந்து சாப்பிட்டதே நமக்கு தெரியாது, ஏதோ இனிப்பு சாப்பிட்டோன்னு சாப்பிட்றோம். அப்படி கற்றுக்கொள்ள கொஞ்சம் சிரமமான அந்த கணிதத்தை கற்கும் போதே இனிமையான ஒரு அனுபவமாக மாற்றக்கூடிய வழியில் இந்த கதைகளின் வழியே கணிதம் நிகழப்போகிறது. ஒட்டுமொத்த உலகமே ஸ்டெம் எஜுகேஷனை நோக்கி நகர்ந்திருக்கு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் என்னை அமெரிக்கா அனுப்பி பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து வர சொன்னார். அமெரிக்கா முழுக்க ஸ்டெம் எஜுகேஷன் தான். நம்ம அறிவியல் தமிழர்கள் 2 சகோதரர்களுக்கும் தெரியும். ஸ்டெம் எஜுகேஷன் என்பது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். இது ஒரு கொலாபரேட்டிவான ஒரு கரிக்குலம். இந்த ஸ்டெம் எஜுகேஷனை நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க. நாம தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த ஸ்டெம் எஜுகேஷன்ல இருந்து ஸ்டீம் எஜுகேஷன் என்ற அப்ரோச் நோக்கி நகர்றோம். இது என்ன ஸ்டீம் எஜுகேஷன்? STEAM, அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங்கோடு ஆர்ட்ஸ், கலையையும் சேர்த்து மேத்தமெட்டிக்ஸும் சேர்க்கிறோம். அப்ப இனி விஞ்ஞான வகுப்புகள், நம்முடைய பள்ளிக்கூடங்களில் விஞ்ஞான வகுப்புகள் கலையையும் சேர்த்த விஞ்ஞான வகுப்பாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு கொள்கிறேன். அந்த ஆர்ட்ஸ் உள்ள ஹியூமனிட்டிஸ் சொல்லி தரும். அப்ப இந்த கணித வகுப்பு மட்டுமல்ல, அறிவியல் வகுப்பு மட்டுமல்ல, மிக முக்கியமாக இந்த பாடத்திட்டம் குழந்தைகளுக்கு என்ன சொல்ல போகிறது? பெற்றோரை மதிக்கும் கல்வி திட்டமாக இருக்க போகிறது. பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்றது எப்படி? பெற்ற பிள்ளை நன்றாக வளர வேண்டும் என்பது ஒவ்வொரு தாய் தந்தையினுடைய எண்ணமாக இருக்கிறது. அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது. கொஞ்சம் கடுமையா நடந்துக்குவாங்க, கொஞ்சம் கோபப்பட்டுருவாங்க, ஒரு சுடுசொல் சொல்லிடுவாங்க. அது அந்த குழந்தையை காயப்படுத்திடும். அப்ப குழந்தைகள் திரும்ப திரும்ப இந்த தாய் தந்தையரை வில்லியனைஸ் பண்ணாம அதற்கு பதிலாக பெற்றோரை மதிக்கக்கூடிய ஒரு கல்வி முறையாக இது இருக்க போகிறது. சில விஷயங்களை நம்ம குறைக்க போறோம். என்ன குறைக்க போறோம்? முதல்ல இந்த புத்தக பை சுமையை குறைக்க போறோம். கைத்தட்டி அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இத்தனை வருஷமா, பெரிய கல்வியாளர். நல்ல கைத்தட்டல், எல்லாருமே கைத்தட்டலாம். இனிமே புத்தக பை சுமை குறைய போகிறது. எவ்வளவு எவ்வளவு புத்தக பையினுடைய சுமை குறைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த குழந்தையினுடைய மனசுமை குறையும். கரெக்டாங்கய்யா? நிலாக்கு போன நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட கம்மியாக தான் எடுத்துட்டு போயிருப்பாரு. எங்க பள்ளிக்கூடம் வர பிள்ளைங்க அந்த புக்கு இந்த புக்குன்னு தூக்கி அதை சுமக்க முடியாம சுமந்து கஷ்டப்பட்ட காலம் மலையேறி விட்டது. இனி புத்தக பை சுமை குறைக்கப்படுகிறது. சரி, அதை குறைச்சிட்டோம்.
ஒன்று அதிகப்படுத்த போகிறோம். எதை அதிகப்படுத்த போகிறோம்? நம்முடைய டெக்ஸ்ட் புக்கில் அது வெறும் டெக்ஸ்ட் புக்னா தமிழில் என்ன சொல்லுவோம்? அந்த வெறும் பாடங்கள் நிறைந்த பாட புத்தகமா இல்லாமல் படங்கள் நிறைந்த பட புத்தகமா மாற்ற போறேன். டெக்ஸ்ட் புக் வில் பி வண்ண படங்கள் நிறைந்த ஒரு ஆர்ட் புக்கா, ஒர்க் புக்கா, அவங்களை என்கேஜ் பண்ணக்கூடிய புத்தகமாக மாறும். இனி எழுத்துகள் குறைந்து வண்ண படங்கள் அதிகமாக போகுது. இந்த வண்ண படங்கள் என்ன பண்ணும்? அந்த குழந்தையோடு பேசும், அந்த வண்ணத்தை தொட்டு பார்க்கும், அதில் ஒரு பார் கோட் இருக்கும், ஒரு QR கோடு இருக்கும். வீட்டுக்கு போய் அப்பாவுடைய ஃபோன்லேயும் அம்மாவுடைய ஃபோன்லேயும் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது காணொலியாக வரும், கேட்பொலியாக வரும். வெறுமனே வாய் வழியாக வந்த கல்வி இனி காணொலியாக, கேட்பொலியாக இந்த குழந்தைகளுக்கு வரப்போகிறது. புத்தக பையின் சுமையை மட்டுமல்ல, மனசுமையை மட்டுமல்ல, அவர்களுக்கு அந்த டெக்ஸ்ட் புக்னு சொல்லப்படுற பாட புத்தகங்களின் சுமையும் குறைத்து அதை ஒரு பட புத்தகமாக நம்ம மாற்றப் போகிறோம். எல்லோரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குழந்தைகளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை TN Spark மூலமா ஏற்கனவே பல நூறு பள்ளிக்கூடங்களை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் சார். இன்னும் ஒரு படி போய் நாங்கள் என்ன ஆசைப்படுறோம்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தாண்டி காக்னேட்டிவ் ஏஐலாம் தாண்டி நிறைய வந்துருச்சு. கம்ப்யூட்டிங்லாம் வந்து, மிஷின் லேர்னிங்லாம் வந்து, இப்போ நாங்கள் என்ன சொல்லி தர போகிறோன்னா, ஏஐ இருக்கு, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? அதற்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், எந்த ப்ராம்ப்டை எந்த ஏஐல எந்த டூலை பயன்படுத்தினா நாம நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்ய முடியும். ஏஐ மனிதர்களின் வேலையை ஒருபோதும் பறிக்காது. ஒரு சின்ன போட்டோ கேமரா இருக்கு பாருங்க, அது கண்டுபிடித்தது அறிவியல். கேமரா வந்து விட்டது, ஓவியர்கள் அழிந்து போவார்கள் என்று சொன்னது உலகம். கேமராவை அறிவியல் கண்டுபிடித்த பிறகுதான் அந்த கேமராவையோடு போட்டி போடக்கூடிய அளவிற்கு கேமராவால் எடுக்க முடியாத கூடுகளை எல்லாம் உருவாக்கி பிக்காசோ என்ற ஒரு ஓவியன் உலக புகழ் பெற்றான். ஒரு கணிப்பொறியை கண்டுபிடித்து கொடுத்தது அறிவியல். கணிப்பொறி வந்துருச்சு, இனிமே இந்தியாவில் கிளர்க்குகளுக்கு வேலையே இருக்காதுன்னு சொன்னாங்க. எந்த கணிப்பொறி கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த கணினியில் சிறந்த உலக நாடுகளினுடைய கணினி நிறுவனங்களுக்கெல்லாம் இந்தியாவிலிருந்து தலைமைத்துவம் வாய்ந்த மனிதர்கள் தான் இன்று தலைவர்களாக இருக்கிறார்கள். நம்ம இந்தியாவில் அமெரிக்கா ஒரு பிச்சை எடுத்ததுங்க, அந்த பிச்சை சுந்தர் பிச்சைங்க. அந்த சுந்தர் பிச்சை தமிழ் மீடியம்ல படிச்சப்ப அந்த பையன் இல்லைன்னா இன்னைக்கு கூகுளே இல்லைங்க. அப்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்து நாம் அச்சப்பட வேண்டாம், அது யாருடைய வேலையும் பறிக்காது. அதற்கு பதிலாக அதற்கு தேவையான ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை எப்படி மாணவர்களுக்கு, மாணாக்கர்களுக்கு கற்றுத்தருவது என்ற அதையும் நாங்கள் கல்வி திட்டத்தில் கொண்டு வரப்போகிறோம். அதே போல பெருமையாக இருக்கிறது, நேற்றைய தினம் மாண்புமிகு முதல்வரை நம்முடைய டாக்டர் மயில்சாமி ஐயா அவர்களும் நானும் நேரில் சென்று சந்தித்தோம். இன்றைய தினம் இஸ்ரோவினுடைய தலைவர் இருக்கிறார், அறிவியல் தமிழர்கள். நாம் நிலாவை காண்பித்து சின்ன வயசுலேயே நம்ம வீட்டில் எல்லாருமே நிலாச்சோறு சாப்பிட்ருப்போம் மொட்டை மாடியிலிருந்து. இந்த கையை வச்சு நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் கேம்ஸில் வந்து ஒரு விளையாட்டு சொல்லி தருவோம். இந்த சோறு போட்டு பருப்பு கடைஞ்சி நல்லா பிசைஞ்சு கையை மூடிடும், குழந்தை மூடிடும். ஒரு வாய் எடுத்து உனக்கு, ஒரு வாய் அம்மாக்கு, ஒரு வாய் அப்பாக்கு, ஒரு வாய் அக்காக்கு. கடைசியில் அந்த கட்டவர்கள் ஒரு கேப் விடுவாங்க அம்மா. கடைசியில் அந்த ஒரு வாய் எடுத்து இந்த ஒரு வாய் அதோ அந்த நிலாக்குன்னு நிலாவை காட்டி சோறு ஊட்டியது கிடையாது, நிலாவைக்கே சோறு ஊட்டி அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் திங்கிங் இருக்கு பாருங்க, நம்மளுடைய ரூட்ஸ். இதை மதிக்கணும். அதே சமயம் இஸ்ரோவினுடைய உதவியோடு பள்ளிக்கூட குழந்தைகள் இந்த சேட்டிலைட்டுகளை உருவாக்கி, அவர்கள் உருவாக்கக்கூடிய குட்டி குட்டி சேட்டிலைட்டுகளும் நீங்கள் இஸ்ரோவில் இடமளித்தால், வழிகாட்டினால், நம்முடைய அரசு பள்ளியில் இருந்து மாணவர்கள் உருவாக்கிய சேட்டிலைட்டுகள் சந்திரனை வட்டமிடும், இந்த தேசத்தை வட்டமிடும். அதற்கான கல்வி திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமா பெண்ணுரிமையை போதிக்கும் கல்வி, பயாலஜிக்கல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் தான் பெண். பெண் என்பவள் யார் என்ற புதிர் ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் இருக்கிறது. வீட்டில் அம்மாவாக இருக்கிறாங்க, வகுப்புல ஆசிரியராக இருக்கிறாங்க, சமூகத்தில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் விதமாக இருக்கிறாங்க. அவங்க யாருன்ற ஒரு புதிர் இருக்கு. அவங்க யாரும் கிடையாது, உன்னை போல ஒரு பயாலஜிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். அம்மா எப்படியோ, அக்கா எப்படியோ, தங்கச்சி எப்படியோ, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எப்படியோ, அப்படிதான் உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லோரும் சரிநிகர் சமானம் என்ற அந்த அந்த ஒரு விஷயத்தை இந்த குழந்தைகளுக்கும் அவர்களுக்கு உண்டான உரிமைகளை கொடுப்பதற்கு நாம யார்? அது இருக்கு, அது நீ டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதும் என்ற அந்த ஒரு ஜெண்டர் பேஸ்டு நியூட்ரல், அந்த ஜெண்டர் பேஸ்டு அந்த விஷயங்களை எல்லாம், பெண்ணுரிமையை போதிக்கக்கூடிய கல்வியையும் நாங்கள் முன்வைக்க போகிறோம். அப்புறம் நம் நாட்டு சாதனைகளுக்கு முக்கியத்துவம் தருவது. நம்ம நாட்டில் எத்தனையோ சாதனையாளர் இருக்கிறாங்க. நீங்கள் சின்னதாக ஒரு பத்திரிகையில் திறந்து ஒரு பெட்டி செய்தியில் பார்த்தீங்கன்னா அதில் என்னுடைய குழந்தை ஒரு சாதனை பண்ணியிருக்கோம். 3 நாட்கள் முன்பு தொல்லியல் துறைக்காக தமிழ்நாட்டில் முக்கியமான தொல்லியல் இடங்களுக்கெல்லாம் நேரில் சென்று குகை, மலை, சிகரம்,
அகழ்வு செய்யக்கூடிய பணிகள், அருங்காட்சியகம் என்று ஓடி ஓடி உழைத்து அங்கெல்லாம் சென்று நேரில் பார்த்தேன். பார்த்துட்டு வந்து முதல்வர்கிட்ட ஒரு விரிவான விஷயங்களை எல்லாம் நான் வந்து சமர்ப்பித்தேன். அப்படி ஓடி ஓடி பார்க்கிற பொழுது அங்க நான் கற்றுக்கொண்டதையும் பெற்றுக்கொண்டதையும் கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்த போது பெரும் ஆச்சரியம் தெரியுமா? அத்தனை உலகத்தை புரட்டி போடக்கூடிய சாதனைகளை நம்ம தொன்று தொட்டு செய்யறோம். அப்ப எது வரலாறு? எழுதப்படுவது வரலாறு. அதான நம்ம படிச்சோம் நம்ம சிலபஸ்ல. பாதுகாக்கப்படுவது தான் வரலாறு. பேணி பாதுகாக்கப்படுது. அப்ப நம் நாட்டு சாதனைகளை நாம் பேணணும், பாதுகாக்கணும். அப்ப நம் நாட்டு சாதனைகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய கல்வி திட்டமாக இதை நாங்க வந்து உருமாத்துறோம். அப்புறம் என்னதான் நம்ம வந்து மக்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை போட்டி போட்டு சொல்லி கொடுத்தாலும் இப்போது மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம். கருணையுடன் கூடிய அறிவாற்றல். அறிவே இல்லாத கருணை ஆபத்தை விளைவிக்காது. அது ஆபத்தை விளைவித்தாலும் அது தனிநபருக்கானது. ஆனால் கருணையே இல்லாத அறிவு இருக்கு பாருங்க, அது பெரும் ஆபத்து. அது சமூகத்திற்கே ஆபத்து. அப்ப கருணை உணர்ச்சியை கூடிய, மனிதாபிமானத்தோடு கூடிய, பகிர்தலை உணர்த்தக்கூடிய, கேரிங்க உணர்த்தக்கூடிய, கருணையுடன் கூடிய அறிவாற்றலை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு கல்வி திட்டத்தை நாம வந்து உருவாக்குறோம். இதன் மூலமாக என்ன கிடைக்கும்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துல பசங்களுக்கு, எங்க அன்பு குழந்தைகளுக்கு, எங்க செல்வங்களுக்கு நேச்சுரல் இன்டெலிஜென்ஸை வளர்க்கும் கல்வி. நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் என்ன? இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து 10,000 டன் எடை கொண்ட ஒரு பொருளை எப்படி மூவ்மெண்ட் பண்ணுங்கிறது நீங்க ஏஐ சொல்லலாம். நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் என்ன? அதற்காக உழைக்கிற ஊழியர்களுக்கு சமமாக அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஊதியத்தை கொடுக்க வேண்டும் என்பது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து நாம வாங்கினா திருப்பி தரணும், நன்றி சொல்லுங்கிறது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். ஐயா குறிப்பிட்டாரே, விருந்தோம்பல் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டுமல்ல, நேச்சுரல் இன்டெலிஜென்ஸையும் அந்த குழந்தை கற்றுக்கொண்டு தேறி அதில் வளரக்கூடிய அளவிற்கு இந்த கல்வி திட்டத்தில் முன்னிலையினமும் முக்கியத்துவம் நாங்கள் தரப்போகிறோம். ஐயா சில விஷயங்களை இந்த இடத்தில் வைத்தார். அதற்கு சில விஷயங்களை நாங்கள் சொல்லணும். எங்க கல்வித்துறையினுடைய கண்கள் யாருன்னா ஆசிரியர்கள் தாங்க. இந்த கண்கள் வழியாக தான் நாங்கள் உலகத்தை பார்க்குறோம். இந்த கண்கள் தான் இந்த உலகத்தை எங்களுக்கு காட்டுது. அதே போல் இந்த கண்கள் வழியாக தான் எங்கள் குழந்தைகளை பார்க்குறோம். அந்த குழந்தைகளை எங்களோடு சேர்த்து அந்த குழந்தைகள் இப்படி இருக்காங்கன்னு காட்டக்கூடிய கண்கள் இந்த ஆசிரியர் பெருமக்கள் தான். அப்போ எந்த இடத்துலையும் எந்த அரசியல் தலையீடும் இல்லாமல் 2 விஷயங்கள் வைத்து தான் ஆசிரியர்கள் உள்ள வர முடியணுமே. தகுதி, திறமை. அவர்களினுடைய தகுதி திறமையை வைத்து மட்டும்தான் இந்த ஆசிரியர்கள் வந்து இனிமே உள்ள வந்து வர முடியும். அந்த தகுதி திறமையை தாண்டி எந்த அரசியல் அழுத்தத்திற்கும் அரசியல் தலையீட்டிற்கும் நாம் இடம் தர மாட்டோம். மேலும் செய்தி தாள்கள் வாசிப்பு என்பது அதிகமாக உலகம் முழுக்கவே குறைந்து போயிடுச்சு. எல்லாருமே ஸ்கிரீன் டைம் அதிகமாயிருச்சு, ரீடிங் டைம் குறைஞ்சிருச்சு. அப்ப எங்களுடைய அதிகாரிகளோடு கலந்து பேசி வெகு விரைவில் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் செய்தித்தாள் வாசிப்பு நேரம்னு we are going to dedicate few minutes, கொஞ்சம் டைம் அதற்குன்னு ஒதுக்கி அந்த மாணவர்களிடையே செய்தித்தாள் வாசிப்பை ஊக்குவிக்க போகிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த சபையில தெரிவிக்கின்றேன். எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து அப்ரூவலுக்கோ, அப்கிரேடேஷனுக்கோ, ரெனவலுக்கோ, என்ஓசிக்கோ எதுக்கு வந்தாலும் மனித தலையீடே அங்கே வந்து இனிமேல் இருக்காது. ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்ட ஆசைப்படுறேன். தமிழ்நாட்டை உலுக்கி போட்ட ஒரு சம்பவம்னா அது குடந்தை கும்பகோணம் தீ விபத்து சம்பவம். அப்போ அதை நம்ம பார்க்கிற பொழுது ஒரு கவனக்குறைவு, ஒரு யாரோ ஒரு அதிகாரி ஏதோ பார்க்காம விட்டதோ, ஒரு பணம் வாங்கினதோ, ஏதோ ஒரு சின்ன ஒரு 100 ரூபாயோ 200 வாங்கிட்டதோ ஒரு சர்டிஃபிகேட்டோ. அப்போ உணவு கூடம் தீப்பற்றி, மொட்டை மாடி கூரை நெருப்பு பற்றி 80 சொச்சம் குழந்தைகள் கருகி இறந்து போனார்கள். அதில் உயிர் தப்பிய ஒரு குழந்தை இருக்கிறாள். அந்த உயிர் தப்பிய அந்த ஒரு குழந்தை என்னை பார்க்க என்னோட கோட்டைக்கு வந்தாங்க. அந்த குழந்தைய வரவிட்டு அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருந்தேன். என்னம்மா பண்றீங்கன்ட்டோன்னே அந்த குழந்தை சொல்லிச்சு, அண்ணா நான் இப்போ சப் கலெக்டர் ஆயிட்டேன்னு அந்த ஆர்டர் காப்பி என் கையில் கொடுத்து சந்தோஷமா வாங்கிச்சு. சிலிர்த்து போச்சு, எனக்கு கண்கள் கலங்கியது. அந்த தங்கச்சியை கையை பிடிச்சி அழைத்து நேராக மேலே கூட்டு போய் முக்கியமான தலைவர்கள் முன்னாடி உட்கார வச்சு, இவங்களை தெரியுதா சார் அப்படின்னு. யாருப்பா சொல்லுப்பா அப்படின்னாங்க. சார் இவங்க தான் கும்பகோணம் தீ விபத்தில் தப்பித்த ஒரு விக்டிம், இன்னைக்கு சப் கலெக்டர் ஆகிருக்கிறாங்க, நம்மளோட ஒர்க் பண்ண போறாங்க. ஒரு குழந்தை தப்பிச்சது, இன்னைக்கு சப் கலெக்டர் நாளைக்கு கலெக்டர் ஆயிடுச்சு, நீங்க நாளைக்கு தான் ஐயா மாதிரி இன்னும் பெரிய அதிகாரி ஆகும்.
அப்ப இறந்து போனவர்களை எத்தனை கலெக்டர்களை இறந்து விட்டோம், எத்தனை டாக்டர்கள், எத்தனை கல்வியாளர்கள், எத்தனை அமைச்சர் பெருமக்கள், எத்தனை சிந்தனையாளர்கள் ஒட்டுமொத்தமா ஒரு கவனக்குறைவுல இறந்துருச்சு. அப்ப நம்ம முதல்ல பண்ண வேண்டியது என்னன்னு தெரியுமா? ஊழலை ஒழிக்கணும். கல்வித்துறையில ஒரு சான்றிதழ் கூட, ஒரு என்ஓசி கூட, ஒரு அப்ரூவல் கூட காசு கொடுத்தாங்கிறதுக்காக தரக்கூடாது. இதை டிஜிட்டைஸ் ஆக்கணும்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்தமாக எல்லோரும் ஒரே குரலில் சொன்னார்கள், இனி ஒரு சர்டிபிகேட் கூட புரோக்கர் மூலமாகவோ காசு வாங்க கிடையாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் ஒரு சான்றிதழ் கூட பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் இனிமேல் காசுக்கு வாங்க முடியாது. 100% மெரிட் மூலமாக மட்டும்தான் வாங்க முடியும் என்பதை மீண்டும் இந்த சபையில் நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் அதை பாதுகாக்க என்ன தெரியுமா பண்றோம்? அதை முழுக்க டிஜிட்டைஸ் பண்ணிடுறோம், மனித தலையீடே இல்லாம. ஏன்னா கம்ப்யூட்டர் காசு வாங்காது, கம்ப்யூட்டர் சாதி பார்க்காது, கம்ப்யூட்டரை புரோக்கர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அப்போ இது முழுக்க என்னன்னா, ஒரு ஏபிசிடி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அந்த சர்டிஃபிகேட்ஸை ஃபாலோ பண்ணி இந்த சர்டிஃபிகேட்ஸும் இந்த தரச்சான்றும் ஃபயர் சேஃப்டியும் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியும் லேப் ஃபெசிலிட்டியும் முறையான கழிப்பிட வசதியும் இருந்தால் மட்டும்தான் சர்டிஃபிகேட்ஸ், என்ஓசி. அப்படி இல்லைன்னா யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கிடையவே கிடையாது. சரி, எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இருக்கு, உங்களுக்கு நான் என்ன பண்ணும்? ஒன்றுமே பண்ண வேண்டாம், எங்கள் பசங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டா ஒன்று போதும், உங்களுடைய கல்வி பணி தொடரலாம். இல்லைன்னா வேற எந்த வகையிலையும் உங்களை நாங்கள் என்டர்டெயின் பண்ண மாட்டோம் என்பதையும் நம்முடைய இந்த காலத்தில் இதை நீட் ஆஃப் தி ஆரா மட்டுமல்ல, எங்களின் கடமையாக நாங்கள் நினைக்கிறோம். இன்னொரு முறை அப்படி எந்த விபத்தும் நிகழாமல் இருப்பதற்காக அதையும் நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த கல்வி திட்டம் என்பது பொதுமக்களுக்காக, சாமானிய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக, தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கூட இந்த மேடையில் நம்ம அமர்ந்திருக்கிறோம் பாருங்க, ஐயாவை போன்ற அறிவியல் தமிழர்களாக நாளை பின்ன வருங்காலத்தில் அவர்கள் தலைமை விருந்தினர்களாக, சிறப்பு விருந்தினர்களாக, ஏன் இதே கமிட்டியினுடைய தலைவர்களாக அந்த குழந்தை வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் உருவாக்கி இருக்கிறோம், இரவு பகலாக உழைத்திருக்கிறோம் என்பதையும் பணிவோடு இந்த சபையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று இருக்கு. என்னது? 3ஆம் வகுப்பு வரை இந்த புதிய பாடத்திட்டத்தை நம்ம கொடுத்துட்டோம். அந்த ஆசிரியர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டோம். ட்ரைனிங் த ட்ரைனர்ஸ் அதையும் முடிச்சிட்டோம். பாடப்புத்தகம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது அதையும் பிரிண்டிங் பண்ணி அனுப்பிட்டோம். அடுத்து 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 அதற்கு டிராஃப்ட் சிலபஸ் உருவாக்கி இருக்கிறோம். ஒரு வகுப்புகளுக்கு டிராஃப்ட் சிலபஸை ஆன்லைனில் ஒப்பீனியன்ஸ்க்காக சப்மிட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நம்ம குழந்தைகளினுடைய வருங்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த கல்வி திட்டத்தை நாங்கள் மாற்றியிருக்கிறோம். இதற்கேற்றாற் போல அனைவரும் ஒரே குரலில் இந்த குழந்தை மைய கல்விக்கு நம்ம மாற்றிக்கணும். வேற ஒன்றுமே பண்ண வேண்டாம், குழந்தைகளுக்காக உங்களை மாற்றிங்க. காந்தி அகிம்சையை போதித்தார், அமைதி என்பதை கையில் குச்சி வைத்து அடித்து சொல்லிக் கொடுத்த காலகட்டம்லாம் போய்விட்டது. இனி ஆடி சொல்லிக் கொடுங்கள், பாடி சொல்லிக் கொடுங்கள். குழந்தையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியுமா என்று சிந்தியுங்கள். ஒரு செய்தி, நான் ஒரு 4 ஆண்டு காலம் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. வார இறுதியில் என்னுடைய அந்த புத்தக நண்பர்கள், கவிஞர்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அங்கே அணில்கள் நிறைய விளையாடும். அந்த அணில்களினுடைய சத்தம் வித்தியாசமாக இருக்கும். அந்த சத்தம் இருக்கிற பொழுது அது வால் அப்படி ஒத்திசையில் மேலே வரும். அதை நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பேன். அங்கே மரங்கள், கனிகள் நிறைய நிறைஞ்சிருக்கும். அப்போ ஒரு அணில் சத்தம் வந்தோம்னா எல்லாரையும் கூப்பிடுறேன், நண்பர்கள்லாம், வாசகர்கள். அந்த அணில் கத்துது, ஆனால் அதற்கு வாலே இல்லை, வால் இல்லாத ஒரு அணில். பார்த்த உடனே என்னுடைய நண்பர் ஒருத்தர், என்னங்க இது, அணிலுக்காகவே வால் தான், வாலே இல்லை, இது என்னங்க எலி மாதிரி இருக்கு அப்படின்ட்டார். உடனே எல்லாரும் சிரிச்சாங்க. அது கொய்யாவை குறிச்சிக்கிட்டு இருந்தது. நான் சொன்னேன், ஐயா அந்த வால் அது பாம்போடு ஒரு சண்டை போட்டிருக்கலாம், தன்னம்பிக்கையோடு தப்பிச்சங்கிறது ஓடி இருக்கலாம், தன் குஞ்சை காப்பாற்றுறதுக்காக, தன் தம்பி தங்கையை காப்பாற்றுறதுக்காக பறவைகளோடு சண்டை போட்டிருக்கலாம். அப்படி ஓடுகிற போது அதோடைய வால் அது இழந்திருக்கலாம். இப்ப வால் தான் அழகா? இந்த அனுபவம் இருக்கே, இந்த தன்னம்பிக்கை இருக்கே. வால் இருக்கிற அணில்களை விட வால் இல்லாத அணில் எவ்வளவு தனித்துவமானது, யூனிக்கானது என்று சொன்னவுடன் அனைவரும் ஓடி கட்டிப்பிடித்து விட்டார்கள். நான் சொல்வது அதுதான். என்னுடைய பள்ளிக்கூடங்கள்ல ஒரு குழந்தை நிறத்தை வைத்தோ, உயரத்தை வைத்தோ, பல்லின் அமைப்பை வைத்தோ யாரும் யாரையும் பகடி செய்வதோ, பரிகாசம் செய்வதோ, ஒதுக்கி வைப்பதோ இருக்கவே கூடாது. வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை, அவை பேருக்கூறு நிறமாகும், நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ. பூனை குட்டி போடும்போது ஒன்று கருப்பா இருக்கும், ஒன்று வெள்ளையா இருக்கும், ஒன்று சாந்து நிறம் இருக்கும். எல்லா குட்டியும் தாய் பூனை அரவணைப்பதை போல எந்த பள்ளியிலும் ஆசிரியர்களே, தலைமை ஆசிரியர்களே,
சக மாணவர்களே, யாரையும் அப்படி போறப்போ விளையாட கருவாயா அப்படின்னு ஒரு குழந்தைய கூப்பிடாதீங்க. ஏன்னா அப்படி கூப்பிட்டுருக்காங்க. நண்பர்கள் தானே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கோம். அந்த குழந்தை அதை காயப்படுத்தும், நிறத்தை குறித்து சந்தேகத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் அழகா குட்டி குழந்தைங்க பார்க்கவே கியூட்டா அப்படி முன்பல் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கும். அதை டேய் பல்லா அப்படின்னு கூப்பிடாதீங்க, அந்த குழந்தைய காயப்படுத்தும். ரொம்ப உயரம் அப்படி அப்படி சின்னதா இருக்கிற குழந்தைய எப்ப பார்த்தாலும் டே அவன் குள்ளனை கூப்பிடு அப்படி எந்த விஷயமும் இனிமேல் பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடாது. இது அனைவருக்குமான கல்வி, ஆரோக்கியமான கல்வி. வாருங்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு கல்வியில் சிறந்த தலைமுறை உருவாக்கி காட்டுவோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்களின் சார்பில் உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிந்தித்து பாருங்க, நம்ம காலத்துல